வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஆன்மீக பயணமாகச் செல்லவிருப்பது கொங்கு மண்டலத்தின் மிக முக்கியமான ஒரு மலைக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே அமைந்துள்ள ஊதியூர் மலை. இந்த மலை ஊதியூர் காவல் நிலையத்துக்கு எதிராக அமைந்துள்ளது. சஞ்சீவி மலையின் ஒரு துண்டாக கருதப்படும் இந்த மலையில் 14 சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தரும். அவரது முதன்மை சீடரான ஸ்ரீ செட்டி தம்பிரான் சித்தரும் வாழ்ந்து மறைந்த ரகசியங்களை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வாருங்கள் அந்த அற்புத மலைக்குள் செல்வோம். இந்த சிறிய மலையில் முதலில் படிக்கட்டுகளை ஏறி சென்றால் முதலில் ஸ்ரீ உத்தண்ட வேலாயுத சாமி திருக்கோவில் வருகின்றது. அந்த கோவிலின் முகப்பில் எழுத வரும் 200 மீட்டர் நடந்து சென்றால் ஸ்ரீ செட்டி தம்பிரான் ஜீவசமாதி வரும். ஸ்தல வரலாறு. இந்த மலைக்கு பொன்னூதி மலை என்று ஒரு பெயர் உண்டு. இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. கொங்கண சித்தர் இந்த மலையில் தங்கியிருந்தபோது இரும்பை தங்கமாக மாற்றும் வேதியியல் முறையை மேற்கொண்டாள். இதற்கு ரசவாதம் என்று ஒரு பெயர் உண்டு. அவர் ஊதி ஊதி பொன் செய்ய ஊதிய பாறைகள்தான் இன்று நாம் பார்க்கும் ஓட்டைகள் நிறைந்த பாறைகள். இதனாலேயே இந்த ஊருக்கு ஊதியூர் என்றும் மலைக்கு பொன்னூதி மலை என்றும் பெயர் வந்தது. இங்குதான் கொங்கண சித்தரின் அதீத அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமான செட்டி தம்பிரான் சித்தர் வாழ்ந்தார். தன் குருவிற்கு பணிவிடை செய்வதையே பெரும் பாக்கியமாக கருதினார். கொங்கண சித்தர் திருப்பதிக்கு செல்லும் முன் இந்த மலையை பாதுகாக்கும் பொறுப்பையும் பக்தர்களுக்கு அருளும் ஆற்றலையும் இவருக்கு வழங்கியதாக வரலாறு கூறுகிறது. மலை பயணம் மற்றும் செல்லும் வழி ரூட் மேப். ஊதியூர் மலையை அடைவது மிகவும் எளிது. இது காங்கேயம் தாராபுரம் சாலையில் அமைந்துள்ளது. உத்தண்ட வேலாயுதசாமி கோயில். மலை அடிவாரத்தில் முதலில் நாம் காண்பது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற உத்தண்ட வேலாயுதசாமி திருக்கோயில். இங்கிருந்துதான் நமது மலை பயணம் தொடங்குகிறது. மலைப்பாதை சுமார் 100 படிக்கட்டுகள் மலை மீது ஏற வேண்டும். பின் காட்டுப்பாதையில் 100 மீட்டர் நடந்து சென்றால் ஸ்ரீ செட்டி தம்பிரான் ஜீவசமாதி வரும். இயற்கை நடைபாதைகள் வழியாக செல்லலாம். மலை உச்சியில் கொங்கணரின் கோவில் உள்ளது. செட்டி தம்பிரான் சித்தர் ஆலயம். மலை ஏறத் தொடங்கிய சிறிது தூரத்திலேயே 2 மிகப்பெரிய பாறைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செட்டி தம்பிரான் சித்தர் ஆலயத்தை நாம் காணலாம். இங்கே சித்தர் தியான நிலையில் ஜீவசமாதியாகி வீற்றிருக்கிறார். இந்த இடத்தில் வீசும் காற்றுக்கும் அமைதிக்கும் தனி சக்தி உண்டு. கொங்கணர் குகை. செட்டி தம்பிரான் ஆலயத்தை கடந்து மேலே சென்றால் உச்சி பிள்ளையார் கோயிலையும் அதற்கடுத்து கொங்கண சித்தர் தவம் செய்த குகையையும் ஜீவசமாதியும் அடையலாம். இந்த குகையிலிருந்து பழனி முருகன் கோயிலுக்குச் சுரங்கப்பாதை இருப்பதாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது. அதிசயங்களும் வழிபாடும். இந்த மலையில் உள்ள சந்திரகாந்த கல் அக்குபன்சர் பாறை மற்றும் விஷமுறிவு பாறைகள் மிகவும் பிரபலமானவை. விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றும் இந்த விஷமுறிவு பாறையில் படுத்து பரிகாரம் செய்கிறார்கள். ஸ்ரீ செட்டி தம்பிரான் சித்தர் இன்றும் சூட்சும வடிவில் இங்கு உலாவருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. தியானம் செய்ய விரும்புபவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம் என்றே சொல்லலாம். முடிவுரை. மன நிம்மதி தேடுபவர்களுக்கும் சித்தர்களின் ஆசி பெற விரும்புபவர்களுக்கும் ஊதியூர் ஒரு பொக்கிஷம். நீங்களும் ஒருமுறை இந்த செட்டி தம்பிரான் சித்தர் ஆலயத்திற்கு சென்று அந்த அமைதியை அனுபவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஆன்மீக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றுமொரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி. முக்கிய குறிப்புகள் டிராவல் டிப்ஸ். அமைவிடம் கூகுள் மேப்ஸ் செட்டி தம்பிரான் சித்தர் டெம்பிள். சிறப்பு தினங்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை. போக்குவரத்து காங்கேயம் அல்லது தாராபுரத்திலிருந்து பேருந்துகள் மற்றும் வாடகை வாகனங்கள் தாராளமாக கிடைக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிப்பில் சந்திப்போம்.